உன்னுடைய சொந்த புத்தியில எதை பண்ணாலும் அப்படி பெருவார்த்தை மாதர் மக்கள் ஆதிகால என்ன தேவரெல்லாம் கூடி அமைக்கப்பட்ட சபை மக்கள் சபை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எப்பேற்பட்ட விழா முனியாப்பு முனியம்மா யாரு முனியாப்பு முனியம்மா முனியப்பன் முனியம்மா அது ஒரு என்னது தெய்வம் அது ஒரு பெயர் கண்டிப்பா தெய்வம் என்றால் ஆமாங்க யார் அது கடவுள் உள்ளவர் யாரு சிவபெருமான் சிவபெருமானுடைய அவதாரம் இது ஒரு அவதாரம் கண்டிப்பா இல்லையா ஆமா அப்படி இப்பேற்பட்ட ஒரு கோயிலை கட்டி கண்டிப்பா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்பேற்பட்ட விழாவை நடத்தி இல்லையா இப்படி ஒரு இரவு நாடகம் நடத்த வேண்டும் ஓரிரவு கண் விழித்து நாம் நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பா ஊர் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இப்படி ஒரு விழாவை ஏற்படுத்தி நாடகத்தை விட்டிருக்கிறார்கள் அப்படி இந்த மாபெரும் மக்கள் சபையின் முன்பாக ஆமா முடியாது அது மாதிரி இல்லையா அப்படி இந்த மாபெரும் மக்கள் சபையின் முன்பாக அடியே நான் தோற்றமாய் வந்திருக்கின்றேன் நான் நாடு நாடு சத்தியமான கூடிய இருக்கிற அதை சத்தியமா உன் பேரு எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் முடியாமா இப்ப முடியாமா பாவதி அம்மா அதுக்கு பின்னாடி பத்தாமா நீங்க வாஜாரி நீங்க எப்படி கேளு அது காரணம் சொல்றேன் அப்படி அப்படி இந்த மாபெரி மக்கள் சபையின் முன்பாக அடிய நான் யார் என்று சொல்லுகிறேன் சரி கொடுத்து கேட்க வேண்டும் மகாராஜனை வருக வருக வீரனை வருக 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 என்று என்னுடைய எதிர்முனையில் ஆமா என்னுடைய மந்திரியாகப்பட்டவன் எனக்கு பணியோடு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் நான் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவன் சொல்லுங்க நீங்கள் என்றால் என்ன சந்திரன் சந்திரன் ஆமா அப்படி கலக்கம் இல்லாத சிறுக்குள்ள வம்சத்தில் பிறந்த என் தந்தை யாரு போட்டு ராஜனுக்கும் என் அன்னையாக வெளிவரக்கூடிய குந்தமாதேவி அம்மையாருக்கும்
எப்படி அம்மா சுத்தமதேவி அம்மையாருக்கு பங்குனி மாதம். ஆமா, இப்பேற்பட்ட மாதம் பங்குனி மாதம். இப்பேற்பட்ட திதி பங்குனி மாதம், பௌர்ணமி திதி, உத்திர நட்சத்திரம். ஆமா இல்லையா? உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த எத்தனை நாமதானியங்களுக்கு சொல்லுங்க? 11 நாமதானியம். 11 நாமதானியம் எப்படி? ஆமா, 11 நாமதானியம். 12 அழகு பொருந்திய எப்படி? 12 அழகு 12 அழகு பொருந்திய. ஆமா, ஆணழகு ஆணழகு. ஆமா, அர்ஜுன மகாராஜன். இல்லையா? அர்ஜுனன் சொன்னேனே. அப்படி நான் அர்ஜுனாக இருந்தால் பாண்டு மகராஜன் அம்மையாருக்கு பிறந்தேன் என்று சொன்னேனே. நான் யாருடைய அம்சத்தில் பிறந்தவன் இல்லையா? அமராவதி பட்டினம் என்று சொல்லக்கூடிய முப்பேர் கொண்ட நாடு. அப்படி முப்பேர் கொண்ட நாட்டையே சீர சிறப்போடு ஜெகத்தோட பரிமாணம் செய்து வரக்கூடிய என் தந்தையானவர் யாரு? தேவேந்திர மன்னன். ஆமா இல்லையா? ஆமா, அப்படி தேவேந்திர மன்னனுடைய அம்சத்தில் பிறந்தபடியா என்னுடைய பெயரும் ஆமா அர்ஜுன மகாராஜன். அப்படி தேவனுடைய அம்சத்தில் பிறந்தவன் என்று சொன்னேன். ஆமா, அப்படியே இருந்தாலும் நான் யாருக்கு தம்பியாக வேண்டும் இல்லையா? யாருக்கு அப்படி என்னுடைய அண்ணனாகிய வெளிவரக்கூடிய ஆமா யாரு? ஆமா யாரா? தர்மபுத்திர மகாராஜா. தர்மபுத்திர மகாராஜன். ஆமா எப்படி? மூத்தண்ணா என்னுடைய மூத்தண்ணா. ஆமா தர்மபுத்திர மகாராஜன். ஆமா ஆமா, அப்படி தர்மபுத்திர மகாராஜனுக்கு நான் எப்ப எத்தனாவது தம்பியாக பிறந்தேன்? எப்படி? என் அண்ணாவாகிய தர்மபுத்திர மகாராஜன் ஒன்று. ஆமா, எனக்கு இளைய அண்ணாவாகிய வெளிவரக்கூடிய பீமசேன மகாராஜன் ஒன்று. ஆமா ஆமா இல்லையா? நான் மூன்றாவதாக. ஆமா மூன்றாவதாக அர்ஜுன மகாராஜன். ஆமா, எனக்கு இளையோர் யார் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய தம்பிமார்கள் இருவர்கள். ஆமா, நகுல சகாதேவன் இல்லையா? ஆமா, அப்படி இருவருக்கு மூத்தவனாக எப்படி? ஆமா நடுநாயகன் அர்ஜுனன் இருந்தாலும். ஆமா ஆமா, அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே அது மட்டும் கிடையாது. இருந்தாலும் நான் விடமாட்டேன். என்னுடைய ஆடை ஆவணங்களை பார்த்தால் எப்படி என் கைக்கு வந்தது? ஆமா, இந்த காண்டிபத்தின் திருமை என்ன? ஆமா இல்ல
காண்டிபமாகப்பட்டது. ஆதி நாளிலே யார் இடத்தில் இருந்தது? ஓய் அக்னி பகவான். ஆமா இல்லையா? அக்னி பகவான். அக்னி பகவான் இடத்துல இருந்த காண்டிபமாகப்பட்டது. ஆமா என்னுடைய கைக்கு எப்படி வந்தது? வந்தது. ஓய் ஆமா அந்த அகல நிகழ புரியல. ஆமா எப்படி அகல 63,000 யோசனை உள்ள கண்டவனத்தில் இருந்த போது ஆமா அந்த அக்னி தேவனாகப்பட்டவர் என்னுடைய கையில் இந்த காண்டிபத்தை கொடுத்து ஆமா எப்பேற்பட்ட நிபந்தனை வைத்தார். எப்படி? அர்ஜுன மகாராஜே ஆமா இதோ வந்து உன்னிடம் இந்த காண்டிபத்தை கொடுக்கின்றேன் இல்லையா? ஆமா இந்த காண்டிபத்தை பெற்றவன் அன்றிலிருந்து ஆமா இந்த காண்டிபத்தை பற்றி யாராவது நீயாக பேசினால் தாயார் இருந்தாலும் சரியே, ஆமா தமக்கையாக இருந்தாலும் சரியே, கண்டிப்பா அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரியே, ஆமா பெற்ற தாய் அப்பாவாக இருந்தாலும் சரி, இந்த காண்டிபத்தை இழிவாக பேசினால் அந்த காண்டிபத்துக்கு அரங்க பூஜை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனைத்தார். ஆமா அன்று நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த காண்டிபத்தை என்று வல்லமாட் படைத்தவனாக திகழ்ந்து வருகிறேன். அக்னி தேவன் கொடுக்கப்பட்ட இந்த காண்டிபாபா அன்று நாள் முதல் என்ன பெயர் வந்தது? காண்டிபன் என்ற ஒரு பெயர் வந்தது இல்லையா? அப்படி இருந்தாலும் பேசிக்கொண்டே போனால் பேசிக்கொண்டே போகலாம். அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே நான் எதற்காக வந்தேன்? என்ன வேலை? இல்லையா? அண்ணா என்ன அண்ணா என்னுடைய அண்ணாக கட்டப்பட்டவர். ஆமா என்ன விஷயம்? அழைத்திருக்கிறாய். ஆமா என்னுடைய பெரியப்பா பிள்ளையாகிய ஆமா துரியன் செய்த சரியால் நாடு நகரம் உப்புச்சட்டி வரவோடு பாண்டு பண்டாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே சூதாட்டத்தில் தோற்றுவிட்டு காடே கதி என்று 12 வருடம் கானகம் ஒரு ஆண்டு அக்கேதாசம் என்று சொல்லி நிபந்தனையிட்டு குருப்பெரியவர்கள் கட்டளையிட்டார்கள். கண்டிப்பா அதன் பிரகாரம் நாங்கள் ஐவரும் தேவிக்கு பாஞ்சாலியோடு வனவாசல் காலம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றோடு 9 ஆண்டு ஆகிறது. இருந்தாலும் இந்த நிலத்திலே காடுகளத்திலே காய்கறிகளை பிரித்துக் கொண்டிருந்த தம்பிமார்களை என்னுடைய மூத்த அண்ணன் அழைத்தார் என்று என்னுடைய இளைய அண்ணன் விமர்சனம் அழைத்திருக்கார். கண்டிப்பா சொல்லக்கூடிய காய்களை பறிக்க சென்றது. ஆமாண்ணா அப்போது அண்ணன் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் நடுநாயகனாக வரக்கூடிய உங்களுடைய தம்பியாகப்பட்டவன் இந்த கானகத்தோட அனைத்து மலர்களையும் கொண்டு வந்து உங்களுடைய பொறுப்பான கவனத்தை வைத்து அடியே நம்பிமார்கள் வர வேண்டும் என்று சொல்ல
ஆமண்ணா ஓடோடி வந்து மாதத்தை வந்திருக்கிறாய் கண்ணு. ஆமண்ணா. மாதத்தை பிறந்தபடியாக ஆ. வையாரம் இருக்கும் வரையில் ஆ. இந்த கடல் இந்த உலகத்தில் ஆ. சுக சேமத்துடன் வாழ்ந்திருப்பாய். ஆ. ஆசீர்வாதம் கண்ணே. கண்ணியமானம் அண்ணா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் இருக்கும் அண்ணா அவன் கேட்க வேண்டாம் அவன் கேட்க விட்டு போக முடியாது ஒரு கைக்கும் கீழே கீழே அங்க சொல்லக்கூடிய காய்கறி செடிக்கும் இந்த கத்திரி பிள்ளாடி விட்டு அழைத்த காடு மாதிரி